ஒரு மாணவர் 1 மணி நேரம் படித்தும் ஒன்றும் ஞாபகம் இருக்காது. மற்றொரு மாணவர் 30 நிமிடத்தில் அதிகம் கற்றுக்கொள்வார். இதற்கு காரணம் புத்திசாலித்தனமா? இல்லை, அது அவர்களின் படிக்கும் முறை. இன்று ஜப்பான் மாணவர்களின் சில படிப்பு பழக்கங்களையும் இந்திய மாணவர்கள் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதையும் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் யார் சிறந்தவர்கள் என்று ஒருபோதும் தீர்ப்பு சொல்லப் போவதில்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி பலமும் சவால்களும் உள்ளன. ஆனால் ஜப்பானில் பொதுவாக காணப்படும் சில படிப்பு பழக்கங்கள் நமக்கு உதவக்கூடியவை. அதை நம்ம இப்போ 5 பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிசிப்ளின். ஜப்பானில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேரத்திற்கு படிப்பார்கள். அதே மாதிரி தினசரி ஒரே ரொட்டீனாக இருக்கும் அவங்களோட ரொட்டீன்ஸ் அப்புறம் டைம் டேபிளை பின்பற்ற முயற்சிப்பார்கள். நம்ம இந்திய மாணவர்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? பல மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் அதிகமாக படிக்க முயற்சி செய்வார்கள். நெக்ஸ்ட்டு கோச்சிங்கு, ஸ்கூலு, டியூஷனு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்மக்கிட்ட. பாயிண்ட் நம்பர் 1, டிசிப்ளின்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய லெசன் என்னென்னா, டெய்லி 1 மணி நேரம் படிப்பது. இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி 10 மணி நேரம் படிக்கிறத விட இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுல ஜப்பான் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிற நல்ல விஷயம் என்னென்னா, 1 மொபைலை சைலண்ட்டாக வச்சுக்கிறது, 2 டெஸ்க்கை க்ளீனாக வச்சுக்கிறது, 3வது விஷயம் என்னென்னா ஒரு வேலையை மட்டும் பண்ணுறது. படிக்கிற நேரத்தில் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறது. பல இந்திய மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னவாக இருக்குன்னா, மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ், சோசியல் மீடியா, மல்டி டாஸ்கிங் பண்ணுறது தான். இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் ஃபோக்கஸாக படிக்க ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, 25 நிமிஷம் படிக்கிறதும் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறது. இதுதான் அதோட மெத்தடு. இந்த மெத்தடுக்கு பேர் பொமோடோரோ மெத்தட். பாயிண்ட் நம்பர் 3, ரிவிஷன். நிறைய சக்ஸஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டோன்னா நிறையா பேர் சொல்கிற ஒரே விஷயம், இன்றைக்கி படித்த விஷயத்த நாளைக்கும் போய் பார்க்கறது தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா வீக்லி 1 ரிவிஷன் டேவும் வச்சுருக்குறாங்க. என் நினைவில் வச்சுக்கோங்க, படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரிவிஷன் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 4, என்விரான்மெண்ட். ஜப்பானில் பார்த்திங்கன்னா தங்களை சுற்றி எப்போயுமே க்ளீன் என்விரான்மெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாக வச்சுருக்குறாங்க தங்களை சுற்றி. ஆனால் இந்திய மாணவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்னென்ன? குடும்ப சூழல், சத்தம், இடப்பற்றாக்குறை, நிறைய காரணங்கள் இருக்குது. இது நிறைய பேருக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. ஆனால் சொல்யூஷன் என்னென்னா, ஒரு பெர்மனன்ட் ஸ்டடி கார்னர், அதை சுற்றி உள்ள இடங்கள் போலாம் க்ளீன் என்விரான்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோனை வெளியே வச்சுருங்க, பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, ஒரு டைமர் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 5, ஹெல்த். நல்ல படிப்புக்கு ஃபோக்கஸ்டாக படிக்க 7-8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். அதே மாதிரி போதுமான தண்ணீர், சத்தான உணவு, சிறிய உடற்பயிற்சி. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மூளையும் சிறப்பாக வேலை செய்யும். நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஜப்பான் மாணவர்களைப் போல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களின் நல்ல பழக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். தினமும் 1 மணி நேரம் ஃபோக்கஸு, டெய்லி ரிவிஷனு, மொபைல் கண்ட்ரோலு, நல்ல தூக்கம், இந்த 4 விஷயங்களும் உங்கள் படிப்பில் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். ஸ்டடி மோட்டிவேஷன் மற்றும் ஸ்டடி டிப்ஸ் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.